தாவேக்காவின் முதல் மாநாடு செப்டம்பர் 23க்கு பதிலாக அக்டோபர் 2ஆம் தேதியில் நடத்த திட்டம் என தகவல். மாநாட்டு ஏற்பாடுகளை செய்ய குறுகிய காலமே இருப்பதால் ஆலோசனை. கோவை அருகே தனியார் பர்னிச்சர் கடையில் தீ விபத்து. குபுகுபுவென அதிகப்படியான புகை வெளியேறியதால் பரபரப்பு. எல்லோரும் ஆதார் கார்டை புதுப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 10 ஆண்டுக்கு முன்பு வாங்கிய கார்டுகளைத்தான் புதுப்பிக்க வேண்டும். பழைய ஆதார் கார்டு செல்லாது என அரசு எந்த உத்தரவும் போடவில்லை என இ சேவை உரிமையாளர் சங்க செயலாளர் நியூஸ் 18க்கு பேட்டி. அக்டோபர் 2ஆம் தேதி விசிக சார்பில் மகளிர் மது ஒழிப்பு மாநாடு. அதிமுகவும் பங்கேற்கலாம் என்று திருமாவளவன் பேட்டி. இது அதிமுகவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஒரு சிக்னல் அப்படிங்கிற ஒரு பேச்சு எழுந்திருக்கு. இல்லை, இது ஒரு தவறான புரிதல். தேர்தல் நிலைப்பாடு வேறு, இது போன்ற மக்கள் பிரச்சனைகளுக்காக களமாடுவது என்பது வேறு. இதை சொல்லிவிட்டுத்தான் அதை சொன்னேன். திமுகவுக்கும் இதில் உடன்பாடு இருக்கிறது, அதிமுகவுக்கும் உடன்பாடு இருக்கிறது என்கிற போது எல்லோரும் சேர்ந்து குரல் எழுப்ப வேண்டும். சொல்லப்போனால் இந்த மேடையில் எல்லோரும் சேர்ந்து நிற்க வேண்டும் என்கிற துணியில் அதை சொன்னேன். மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்க அதிமுகவுக்கு விசிக அழைப்பு விடுத்தது அவர்களது விருப்பம். சிவகங்கையில் அமைச்சர் உதயநிதி பேட்டி. விசிக மாநாட்டில் மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுகவும் பங்கேற்கலாம். மது ஒழிப்பு அது அவங்க இஷ்டம். கூட்டணியில் இருக்காங்க, இருந்தாலும் பங்கேற்பது அவங்க இஷ்டம். அவங்ககிட்ட தான் கேட்கணும். மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்க வருமாறு விசிக விடுத்த அழைப்பை வரவேற்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் நியூஸ் 18க்கு பேட்டி. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறார். அந்த மாநாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார். நாங்கள் வரவேற்கிறோம். அதிமுகவை அழைத்ததன் மூலம் கூட்டணிக்கு விசிக சிக்னல் கொடுக்கிறதா? அரசியல் நிலைப்பாடு வேறு, மது ஒழிப்பு நிலைப்பாடு வேறு என நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டியளித்த திருமாவளவன் விளக்கம். அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஜனநாயக சக்திகளை அழைக்கலாம். இந்த குரல் இன்னும் பொதுவாக அனைத்து தரப்பினரும் போய் சேர வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறோம். அனைத்து கட்சியினருமே இந்த கோரிக்கையை ஒருங்கிணைந்து முன்வைக்க வேண்டும், வலியுறுத்த வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். விசிக நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுக பங்கேற்றாலும் மதுவை ஒழிக்க முடியாது. மக்கள் மனமாற்றம் மட்டுமே வழி என திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் பேட்டி. டாஸ்மாக் யாரோ கொண்டு வந்தாங்க, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வந்தாங்கன்னு சொல்லிட்டு அது செய்ய போறாங்களா? எல்லாதானே டாஸ்மாக் நிறுவனத்தை உருவாக்கியவன். பிறகு எப்படி எதை சொல்லி அவர்கள் மது ஒழிப்புக்கு பேச போகிறார்கள் என்று பார்ப்போம், வேடிக்கை பார்ப்போம். நீண்ட கால தாமதத்திற்கு பிறகு வருகிற 24ஆம் தேதி நடைபெறுகிறது சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா. செப்டம்பர் 14ஆம் தேதிக்குள் மாணவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும் என அறிவுரை. ஆவடி அருகே அயப்பாக்கத்தில் சிறுமியை கடித்த நாய். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற சிறுமி. திருச்சியில் 2000 கோடி ரூபாயில் உற்பத்தி ஆலையை அமைக்கிறது மின்னணு நிறுவனமான ஜேபிள். அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம். தாம்பரம் அருகே கரசங்கால் பகுதியில் கிராம நிர்வாக அலுவலர் வீட்டில் 51 சவரன் தங்க நகை கொள்ளை. வீட்டில் ஆள் இல்லாததை நோட்டம் பார்த்து திருடியவர்கள் குறித்து விசாரிக்கும் காவல்துறை. மதுரை புத்தக காட்சியில் பேனரில் சின்னத்திரை நடிகர் ராமரின் படத்திற்கு மேல் ஒட்டப்பட்ட ஸ்டிக்கர் அகற்றம்.
நிகழ்ச்சியில் பங்கேற்க எந்த நிபந்தனையும் விதிக்கப்படவில்லை என தகவல். அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களின் வேலை நிறுத்தத்தால் பல இடங்களில் மாணவர்கள் பாதிப்பு. பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். வேலை நிறுத்தம் செய்து வரும் ஆசிரியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உறுதி. 31 வகையான கோரிக்கைகளை வைத்தால் அந்த 12 வகையான கோரிக்கைகள் நம்ம என்ன செய்வோம், அது எப்படி செய்வோங்கிறத நம்ம அவங்கள்ட்ட எடுத்துட்டோம் கொடுத்துட்டோம். பட் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு அடையாள ஆர்ப்பாட்டமாக அதை அறிவித்திருக்கார்கள். அதுல அவங்க என்னென்ன கோரிக்கைகள் வைக்கிறார்கள் என்று பார்த்தோம். மலையாள திரையுலகில் பாலியல் சுரண்டல் என ஏமா கமிட்டி அறிக்கை அளித்து 3 ஆண்டுகளாகியும் நடவடிக்கை எடுக்காதது ஏன்? கேரள அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. நீதிமன்றத்தில் கூறியபடி கிண்டி ரேஸ் கிளப் சீல்களை அரசு அகற்றவில்லை என கிளப் நிர்வாகம் குற்றச்சாட்டு. சட்டப்படி வழக்கு தொடரலாம் என உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். வணிகர் சங்க தலைவர் வெள்ளையன் காலமானார். உடல்நலக் குறைவால் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த வெள்ளையன் காலமானார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரகுவரன். விவரங்களை பதிவு செய்யலாம். வணிக சங்க பேரவையினுடைய தலைவர் வெள்ளையன் அவர்கள் சற்று முன்பு உயிரிழந்திருக்கிறார். கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்தவரது உயிர் தற்போது பிரிந்திருக்கிறது. வணிக சங்க பேரமைப்பினுடைய பேரமைப்பில் பல ஆண்டு காலமாக பிரசிடண்டாக இருந்து வருகிறார். குறிப்பாக அவருக்கு நுரையீரல் தொற்று ஏற்பட்டதன் காரணமாக ஒரு வாரமாக மூச்சு விடுவதில் அவருக்கு சிரமம் ஏற்பட்டிருந்தது. அதன் காரணமாக அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவருக்கு வயது தற்போது 76 ஆகக்கூடிய நிலையில் சிகிச்சை பலனின்றி தற்போது அவர் உயிரிழந்திருக்கிறார். தொடர்ந்து அவரது உறவினர்கள் தற்போது எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அவரது உயிர் பிரிந்திருக்கிறது. ரகுவரன், தொடர்ந்து உடல்நலக் குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் வெள்ளையன் சிகிச்சை பெற்று வந்தார். அந்த சிகிச்சை பலனளிக்காமல் போனது ஏன்? நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் வணிகர் சங்க பேரவை தலைவர் வெள்ளையன் காலமானார். தனியார் மருத்துவமனையில் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு அனுமதிக்கப்பட்டிருந்த வெள்ளையனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. தொடர்ந்து மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வந்த நிலையில் அவரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை தலைவர் வெள்ளையன் காலமானார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் வணிகர் சங்கங்களின் பேரவை தலைவராக செயல்பட்டு வந்த வெள்ளையன் காலமானார். எம்ஜிஎம் மருத்துவமனையில் உடல்நலக் குறைவால் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி காலமானார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை தலைவர் வெள்ளையன் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் காலமானார் என்கிற அண்மை செய்தியை பார்க்கிறோம். ரகுவரன், தொடர்ந்து மருத்துவமனையில் அவருக்கு நுரையீரல் தொற்று காரணமான சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வந்தது. அந்த சிகிச்சை பலன் அளிக்கவில்லையா? ஆமாம், தொடர்ந்து பாத்தீங்கன்னா கடந்த 3ஆம் தேதியிலிருந்தே அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் இருந்து வந்தது. அதன் காரணமாக அவர் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில், பிரபல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இதில் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டும் அதில் எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படவில்லை. குறிப்பாக இன்று மதியம் 1 மணியில் இருந்து அவருக்கு மிகவும் மோசமான உடல்நிலை அடைந்தது. அது மட்டுமில்லாமல் அவரது உடல்நிலையில் பல்வேறு உறுப்புகளும் பாதிக்கப்பட்டு மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் உடல்நிலை சென்றதன் காரணமாக சற்று நேரத்திற்கு முன்பாக தான் அவரது உடலானது உயிரானது பிரிந்திருக்கிறது. தற்போது அவருக்கு 76 வயது ஆகியிருக்கக்கூடிய நிலையில்
தற்போது அவரது உடல் மருத்துவமனையில் இருக்கிறது. அவரது உறவினர்களும் மகன்களும் தற்போது அவர் உடல் இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கிறார்கள். சிறிது நேரம் தற்போதுதான் அவர் உயிர் பிறந்ததன் காரணமாக அவர் உடல் எங்கே எடுத்து செல்லப்படுகிறது, எங்கே பொதுமக்கள் பார்வைக்காகவும் வணிகர் சங்கம் தமிழ்நாடு முழுவதும் அந்த சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். பல்லாண்டு காலமாக அந்த வணிகர் சங்கத்தினுடைய பிரசிடென்ட் தலைவராகவும் இருந்து வருவதன் காரணமாக அவரது உடல் எங்கே வைக்கப்படுகிறது பொதுமக்கள் பார்வைக்கும் இந்த சங்கத்தின் சார்பாகவும் அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருப்பதாக அவரது உறவினர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீண்ட நாட்களாக உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த 3ஆம் தேதியிலிருந்து அவர் மருத்துவமனையில் இருந்து வந்தார். இந்த நிலையில் மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் என்று சொல்லக்கூடிய அனைத்து உறுப்புகளும் செயலிழந்த நிலையில் சற்று நேரத்துக்கு முன்பாக அவரது உயிரானது தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் திரு விக்ரமராஜா அவர்கள். விக்ரமராஜா, நீங்க திரு வெள்ளையனோடு இணைந்து செயல்பட்டவர்கள முக்கியமான ஒருவர். அவர் காலமாக இருக்கிறார். உங்களுடைய இரங்கல் செய்தியையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். இல்ல, அவருடைய இறப்பு என்பது ஒரு பேர் அதிர்ச்சி எங்களுக்கு தந்திருக்கிறது. தமிழகம் முழுவதும் வணிகர்களை ஒருங்கிணைப்பதற்கு மிக கடுமையாக உழைத்தவர் அவர். அவரோடு இணைந்து நாங்கள் செயல்பட்டதிலே ஒரு பெருமை கொள்கிறோம்.